ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இது உங்கள் சொத்தை மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2026 இந்த மார்ச் 21, 22ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேடவாக்கம் ஸ்ரீ வரலட்சுமி மொகாலில் நடக்க போதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். சென்னையில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஒரே கூரையின் கீழே வராங்க அப்படின்றதுனால உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். விசிட் பண்ண மறந்துடாதீங்க. மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2026. இதான் நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு 2-in-1ல் 2 ரீசேல் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேங்க. ஒன்று முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீசேல் அப்பார்ட்மெண்ட், நான் மேனேஜ் பண்ணக்கூடியது. ரெண்டாவது குளத்தூரில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ், டைரக்ட் ஓனர், கான்டாக்ட் நம்பர். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டியுமே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெஸ்ட் முகப்பேரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் 538 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இன்றைக்கி முகப்பேர் வெஸ்ட்டில் மினிமம் 15,000 ரூபாய்க்கு மேலே போதுங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அப்போது 538 × 14,500 நம்ம போட்டால் கூட 78 லட்சம் உங்களுக்கு யூடிஎஸ்லேயே வந்துடுது. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய லேண்டு காஸ்ட்டுக்கு. ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஜேவி போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். ஏன்னா இது நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் நினைக்கக்கூடியது ஏஜ் ஆஃப் பில்டிங் தான். 17 வருஷம் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதில் இந்த யூடிஎஸை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஃபியூச்சரில் ஜேவி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஜேவி போயிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது அப்பார்ட்மெண்ட்டே கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அதனால தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அண்ணாக்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு வெண்டிலேஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ரைவேட் டெரஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குளத்தூர் இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸே இன்றைக்கி குளத்தூர் பெல்ட்டில் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த மெட்ரோட ஒர்க் ஃபேஸ் 2ல் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்களோ லேண்டு காஸ்ட்டில் நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா. நேற்று கூட ஒன்று போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க வாட்டர் கனல் ரோட் பக்கத்தில். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். ஒரு நல்ல ஒரு ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸாக எனக்கு பட்டுச்சு. அதனால தான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொன்று, இந்த ரேட் விஷயத்தை பொறுத்த வரைக்குங்க யாருமே முடிவு எடுக்க முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை தவிர. நீங்களும் சரி, நானும் சரி, அவங்க வைக்கிற ரேட்டு தான். நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னால் வந்து சார் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஃபைனல் முடிவு எடுக்கக்கூடியது ஓனர் தான். நீங்களே ஓனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இப்போது ஒரு லேண்டு காஸ்ட், உங்களோட லேண்டு ஒரு 8,000 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. தம்பி ஒரு 9,000 ரூபா போகுமாப்பா நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் இப்படி எஜுகேட் பண்ணுவேன். சார் இப்படி வந்து 8,000 ரூபா போகும் சார். அந்த லேண்டை நம்ம 7,000 ரூபாய்க்கு கொடுப்போமா? ஆனால் அங்கே வந்து அந்த வீடியோவில் கமெண்ட்டில் வரும் 6,500 ரூபா இங்கே போகுது, 7,500 ரூபா போகுது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கமெண்ட் வரும்பொழுது ஓனர் ஆகிய உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? சார் நான் உழைச்சி வாங்கின காசு, அந்த லாபம் கூட எனக்கு கிடைக்காம இவ்வளோ ரேட் கம்மியாக சொல்கிறாங்களேன்ற மாதிரி தோணும். இன்னொன்று, இதில் மீடியேட்டர் உள்ளடி வேலையும் இருக்கும். இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன் இல்லை, கண்டிப்பாக போடுறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் குடும்பத்தில் நினச்சி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த ரீசேல் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்ஸ், ஒரு 4 பாயிண்ட் நான் பார்த்துருக்கேங்க. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ, 538 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வேல்யூ. இன்னொன்று, வென்டிலேஷன் விஷயத்தில் சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைடுமே வென்டிலேஷன், அதாவது நார்த்தன் டைரக்ஷன்லையும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது, சதன் டைரக்ஷன்லையும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்தே உங்களுக்கு கில்லர்ஸ் ஜிம், நம்ம பூந்தமல்லி ஹைவே தெரியுது, அதான் ரேடியன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பாஷிமோடது இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மறைக்குது, பாஷிம் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி மெட்ரோவோட ஆஃபீஸ் நம்ம கோயம்பேடு மெட்ரோ ரோஹிணி தேட்டர் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் குழந்தைகள் விளையாட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த யூனிட்டுக்கு வந்து கவர்ட் கார் பார்க்கிங்கும் இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேஷனோட முகப்பேர் ஈஸ்ட்டில் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையில் ஈஸ்ட் முகப்பேரில் இருக்குங்க. ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் ஃபேஸ் சிட்டடல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த ரீசேல் யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும், முழுக்க புதுசாக டெவலப் பண்ண ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் பொழுது நீங்கள் வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் நான் ஓனர்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஷெடியூலையும் நான் ஃப்ரீ பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்னாலே ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். இப்போ பில்டர்ஸ் அப்படின்னும் பொழுது அப்படி கிடையாது. அது அவைலபிள் இருக்குது அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ரீசேலில் அப்படி இருக்காது. அது கொஞ்சம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, அது எனக்கு போதும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து இந்த யூனிட்டை பார்த்துடலாம். 4th ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த ஃப்ளோரில் 2 யூனிட் தாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற போர்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். இது ஈஸ்ட் ஃபேஸிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் போர்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காரிடார் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு டோருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் தாண்டின உடனே 846 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட், 483 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ஃப்ளாட். இந்த லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு சைட் பால்கனி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும்
நார்த்தன் டைரக்ஷன் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் காமிச்சிட்டேன், கில்லர் ஜிம் அதெல்லாம் காமிச்சேன். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு பிளாக்குக்கும் நல்ல ஒரு டிஸ்டன்ஸுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 BHK டபுள் சைட் வென்டிலேஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். பொதுவாக ஐரிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இப்படி வந்து கிடைக்கும். அதுவும் வந்து லக்ஸரி செக்மெண்ட்ன்ற மாதிரி கான்செப்ட்டில் போயிட்டு 4 BHK 3 BHK அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம பட்ஜெட்லேயும் வாங்க முடியாது. ஆனால் இங்கே வந்து இது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்த உடனே கவனிச்சிருந்தது. இப்போ நம்ம அப்படியே மற்றதை பார்த்துடலாம். UDS 538 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியா. இந்த டைனிங்லேருந்து ஒரு ஆஃப் செட், இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனில் உங்களுக்கு இங்கே வாஷிங் மிஷின்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஜ் ஆஃப் பில்டிங் 17 years. ஓகேங்களா? இந்த ஆஃப் செட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடித்த பகுதி ப்ரைவேட் டெரஸ். 483 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ரைவேட் டெரஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைவேட் டெரஸில் இந்த வீட்டினுடைய ரேட் கோட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து இந்த ப்ரைவேட் டெரஸ்க்கு அவங்க வாங்கின ரேட்டை விட கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி யூனிட்டும் கிடைக்கிறதுல இந்த ப்ரைவேட் டெரஸ்லேயே உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. துணி காய போடுறது கூட நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம். இன்னொன்று வியூ அருமையாக இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பெருசாக இருந்து எனக்கு வியூ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லை. சிட்டி வியூ தான். அதே மாதிரி உங்களுக்கு கீழே கிட்ஸ் ப்ளே ஏரியா அண்ட் பார்க்கோட வியூ இருக்குங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் இப்போ விளாண்டுட்டு இருந்தான். ஆக்சுவலாக அது த்ரோ பால் சைஸில் ஒரு பால் இருக்குங்க. மேலே போடுறான் அப்படின்னா இங்கேருந்து ஓடணும். நான் நினச்சேன் ஐயோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் அடிச்சு போகிறான், வேணாண்டா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. உங்கள் பேரன் பேத்தி யாராவது விளாண்டுட்டு இருக்காங்கன்னா கூட நீங்கள் இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். கண் படையை பார்த்து கண் சர்வேலன்ஸ்லேயும் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம அப்படியே இந்த ஷெட்டில் இருக்கிற இடத்தையும் பார்த்துடலாம். இந்த ப்ரைவேட் டெரஸ்லேயே இவங்க ஷெட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிஸ்மேண்டல் பண்ணக்கூடியது தான். எப்போயுமே ப்ரைவேட் டெரஸில் வந்து ஓனர் சைடில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தற்காலிகமாக ஷெட் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணக்கூடாது. இந்த ஷெட்டில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓனர் சைடில். உட் தீமில் இருக்கக்கூடிய மேட் கீழே விரிச்சிருக்கிறாங்க. ஒன் சைடு ஒரு அலுமினியம் விண்டோ இருக்குது. இந்த ஷெட்டுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த அட்டாச் பாத்துக்கு எப்படி இங்கே பைப்லைன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கூட நான் வந்தோடனே கேட்டேன். ஏன்னா நம்ம சிவில் இன்ஜினியர் இல்லையா, வந்த உடனே நம்ம மைண்ட் அதில் தான் போகுது. இதுக்கு எப்படி வாட்டர் இன்புட் வந்துச்சு, இதுக்கு எப்படி அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு ஓடிஎஸ் கரெக்டாக இருக்குது. ஓடிஎஸ் இருக்குது அப்படின்றதுனால பைப்லைன் நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்குறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு பொதுவாகவே இருக்காது. வாவ், இது என்ன பப்பாயா, துளசி அது வாவ், துளசி இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இந்த வீட்டில் எனக்கு கிடச்சிச்சு. எதனால சேல்ஸ் ரீசன் அப்படின்னு நேரம் கேட்டிருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பசங்க பொண்ணுங்களாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்றதுக்காக இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இதை சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. வாஷ் ஏரியாவும் தனியாக இருக்குது, வாஷ் பேஷனும் இருக்குது. இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பேசேஜுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே அந்த பிளாக் டு பிளாக் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வென்டிலேஷன் தான். இந்த விண்டோலையும் ஃப்ளோரில் கிரானைட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் சூப்பராக வரும். ஏஜ் ஆஃப் பில்டிங் 17 வருஷமாக இருந்தாலும் உங்களுக்கு பில்டிங் கண்டிஷன், இந்த யூனிட்டினுடைய கண்டிஷன் நல்லா இருந்தது. இந்த ஆஃப் செட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆஃப் செட் கண்டினியூ ஆகுதுங்க. அதாவது நம்ம கிச்சன் ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே. இது வந்து காமன் பார்த்துங்க. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேட்டர்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ஆஃப் செட்டில் பேசேஜில் அப்படியே கண்டினியூ ஆனோம்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு அலுமினியம் விண்டோ இருக்குது, வித் கிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இன்ச்சோடனே நல்ல ஒரு வியூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிட்டி வியூ தான். ஸோ ஓகேங்களா? இதே வில்லேஜாக இருந்தால் சூப்பரான நம்மளுக்கு பிடிச்ச க்ரீனரி வியூன்னு சொல்லியிருப்பேன். இது நம்மளுக்கு சிட்டி வியூ அப்படி தானே சொல்லி ஆகணும். எதுவும் ஒழிச்சு மறைச்சு செல்ல வேண்டிய விஷயம் எனக்கு அவசியமும் கிடையாதுங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் இருக்குது. அதாவது இந்த அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் கிளாசெட் ஏரியா, ஷவர் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலாக வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ரீசேல் ஃப்ளாட்டுக்கு ஓனோட ஆஸ்கிங் ரேட் 95 lakhs. எந்த டவுட்ஸானும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்ம டீமுக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு சிறந்த முறையில் இந்த வீடியோ முடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கூட இருந்து நல்லபடியாக முடிச்சு தரேன். இந்த வீடு 763 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா. 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செப்பரேட்டே பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ரெண்டுக்கு விடலாம். இல்லை கீழே நீங்கள் இருந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனும் ரெண்டுக்கு விட்டுக்கலாம். இப்போ இந்த வீட்டோட ஓனர் இதை டியூப்ளெக்ஸாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்படியே நான் ஒரு சர்க்கிள் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூர் தங்கவேல் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட். கரெக்டாக
கொளத்தூர் புத்தகரமில் இருக்குது. நம்ம கடப்பா ரோடு இருக்குது பாருங்கள், கடப்பா ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் வரதில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3-வே கனெக்டிவிட்டி. நீங்கள் கடப்பா ரோட்லேருந்து வரலாம், அதாவது நம்ம கொளத்தூர் சிக்னல்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கடப்பா ரோடு லெஃப்ட், அது வழியாக வந்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் அந்த ஜங்ஷன்லேருந்து, அந்த ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸ் அந்த ஜங்ஷன்லேருந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் கனால் ரோடு வழியாக வரலாம். இப்போ மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த 200 ஃபீட் ரோட்லேருந்து விவேகானந்தா நகர் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 சைட் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த வீட்டினுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலங்க, ஓனர் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் கான்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க ப்ரோ பிரச்சனை இல்லை, பரவாயில்ல ப்ரோ இல்லையா. இந்த வீட்டினுடைய ஓனர் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேட்டுட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஏன்னா பில்டர் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம ரீசேல் ப்ராப்பர்ட்டியோட ஹேண்டில் பண்ண முடியாது. ஓனர்ஸ்க்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ப்ரைவசி விஷயத்தில் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் ஒரு லேம்ப் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம்லையும் நம்ம லைட் போட தேவை இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. சோலார் பேனலும் ஓனர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ஆஃப் பில்டிங் 4 years. சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா, ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase லைன் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்குது, 3 phase EB லைனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே மோட்டர் இருக்குது, சம்புக்கு தனியாக மோட்டர் இருக்குது, போருக்கும் தனியாக மோட்டர் இருக்குது. மொத்தம் 2 மோட்டர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற போர்ஷன் இங்கேருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மெயின் டோர், இந்த வாலை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்யூம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செல்டாஸ் காரே பார்க் இங்கே பண்ணலாம். ஏன்னா ஓனர் செல்டாஸ் கார் தான் வச்சுருக்காங்க, கியா செல்டாஸ் இங்கே பார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ண தான் சொன்னாங்க. சரிங்களா, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சவுத் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே எல் டைப் லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைட் வாலில் 1 side வுட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸுங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் இருக்குது, வுட்டன் விண்டோ இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, உங்களுக்கு வாட்டர் இன்புட் இருக்குது, மோட்டர் இருக்குது, செட் பேக் விட்டுருக்காங்க. இங்கே நல்ல ஒரு காத்தோட்டம் இருந்தது. நீங்கள் துணிக்காய போகிறது கூட இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ராட்ஸ் மட்டும் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் கிரில் இருக்குது, கொசோலா கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக கேபினெட் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஏஷியன் பிராண்ட் சுவிட்சஸ், சென்டரில் வந்து ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. இந்த லிவிங் கம்பெனிலேருந்து இது காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குது. இந்த காமன் பாத் வாசல்லையே வாஷ் பேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வுட்டன் விண்டோ இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துட்டோம். இன்கேஸ் இந்த போர்ஷனை நான் வாங்கிட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை ரெண்டுக்கு வர்றேன், இல்லை மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை நான் இருந்துட்டு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ரெண்டுக்கு வர்றனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எதனாலனா இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு டோர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வால் காமிச்சேன்ல, அந்த வால் தாங்க இதை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் வந்து டெனண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு என்ட்ரி அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக பிளான் படி கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனாக இருந்திருக்கு. இந்த வீட்டோட ஓனர் ஒரே டியூப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரில் கிரனைட் இருக்குது, ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு மெயின் டோர் செலவு கூட இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது டியூப்ளெக்ஸாக பிளான் பண்ணாங்களா இல்லை போர்ஷனை பிளான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்தோடனே இதை கவனிச்சிருந்தேன். அதுவும் அவங்ககிட்டையும் கேட்டேன், அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சரிங்களா. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய ஹால் இருக்குது. டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சாக்கெட்ஸ் இருக்குது. இந்த ஹாலில் இருந்து இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 side வுட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. நம்ம வாஷ் ஏரியா பார்த்தோம்லையே அந்த சைட் வென்டிலேஷன், செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. பேரியர் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், வால் மிக்ஸ் அண்ட் வாஷ் பேஷனோட 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. உங்களுக்கு இப்போ பொதுவாக ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபேமிலி இருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்போ காலி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டைம் டியூரேஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஓனர் ஆல்ரெடி காலி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு உடனே இந்த வீடு நீங்கள் குடியேறலாம். கஸ்டமைசேஷன், கலர் காம்பினேஷன் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த செகண்ட் பெட்ரூமோட வால் கண்டினியூஷன்லேயே கீழே நம்ம கிச்சன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்பேஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் ஏரியா கம் ஸ்டோரேஜ் ஏரியாவாக, ஸ்டோர் ரூமாக இந்த வீட்டோட ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். குட்டி பெட்ரூமாக நான் கூட யூஸ் பண்ணிப்பேன், நல்லா இருந்தது. ஏன்னா கை கட்டுற தூரத்தில் எல்லாம் கிடைக்கும் இல்லையா. இந்த மெயின் டோர் வால்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 side வுட்டன் விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ வித் கிரிலோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. இந்த ஸ்டைல் கிளாசெட்டில் உங்களுக்கு 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,00,000. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓனரோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வீடியோ சோல்ட் அவுட் ஆகியிருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோல்ட் அவுட்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணிவிட்டு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2-in-1 3-in-1 சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ரீசேல் ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களோட ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் நினைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே டே டு டே உங்களுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டாகிராமில் நம்ம டக்குன்னு அப்லோட் பண்ணுவோம். டக்குன்னு பார்த்துட்டு பட்டுன்னு உங்களோட சொந்த வீடை நீங்கள் புக் பண்ணலாம் சென்னையில். அதனால் இன்ஸ்டாகிராம்லேயே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய்.